இயற்கை அன்னை எங்களுக்கு அழகான ஒரு வாழ்வை தந்திருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில் நாங்கள் பல உறவுகளை ஏற்படுத்தி கொள்கிறோம். உறவுகளோட பிடிமானம் உணர்வுகளில் இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் அன்பு என்கின்ற உணர்வுக்கு எல்லாத்தையும் மாத்திர சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த அன்புன்ற உணர்வை அழகாக வெளிப்படுத்துகிறோம்? அவங்களுக்கு அன்பு மனசில் இருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியலை அப்படின்னு மற்றவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன் கிட்டையும் உங்களுடைய அன்பை சொல்லி பகிர்ந்து கொள்ளுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எங்களுடைய குடும்ப நன்மைக்காக நீங்கள் ரொம்ப உழைக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, உங்களால் தான் இந்த சின்ன குடும்பம் அழகாக இருக்குது. இப்படி தொடங்கி அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது மனம் விட்டு பேச தொடங்குங்க. காரணம், மனம் விட்டு பேசாததுனாலையும் காது கொடுத்து கேட்காததுனாலையும் இன்னைக்கு பல குடும்பங்கள் விரிசல் கண்டிருக்குது. தாய் தகப்பனோட சின்ன சின்ன வருத்தங்கள் காரணமாக அவங்கள சார்ந்த குழந்தைகள் தாய் அன்பு இல்லாமல் தகப்பனோட அன்பு இல்லாமல் பிரிஞ்சு தவிக்கிறாங்க. ஸோ அன்பு பரிமாறல் அப்படின்றது உங்களுடைய அழகான குடும்பத்தோட ஆணிவேராக ஆக்கிக்கொள்ளுங்க. இன்றிலிருந்து உங்களுடைய அழகான அன்பை வெளிப்படுத்த தொடங்குங்க. அப்படி செய்யும் போது அது ஏற்படுத்துகிற மாற்றங்களை என்னோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஹாப்பி பேரண்ட்ஹுட். குட் டே.